மௌனமாய் காத்திருக்கும் இரவுகள். பாகம் 1. அறிமுகம். என் பெயர் திவ்யா. 19 வயதில் 20க்குள் அடியெடுத்து வைத்திருந்தேன். பள்ளி இறுதி வகுப்பு முடித்து கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் நாட்கள் அவை. வீடு என்றால் என்னவோ, அது ஒரு பெரிய மாளிகை போன்ற அமைப்பு. அப்பா வெளிநாடு சென்றிருந்தார். அம்மா 5 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதன் பிறகு நானும் அப்பாவுமாக இருந்து வந்தோம். ஆனால் அப்பாவின் வேலையின் காரணமாக அடிக்கடி அவர் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. எனக்கு தனிமை என்றால் பிடிக்கும், ஆனால் அதே சமயம் பயமும் இருக்கும். பெரிய வீட்டில் தனியாக இருப்பது எனக்கு புதிதல்ல. ஆனால் இப்போது நிலைமை சற்று மாறியிருந்தது. அப்பா புறப்படும் முன் ஒரு மனிதரை எங்கள் வீட்டில் வேலைக்கு அமர்த்தி சென்றிருந்தார். அவர் பெயர் கார்த்திக். வயது 35க்கு மேல் இருக்கும். ஒல்லியான உடலமைப்பு, கூரிய பார்வை, குறைவான பேச்சு. அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விதமான பயமும் ஆர்வமும் கலந்த உணர்வு ஏற்பட்டது. அவர் மிகவும் ஒழுக்கமானவர். காலை 5 மணிக்கு எழுந்து வீட்டை சுத்தம் செய்வார், சமையல் செய்வார். பின்னர் தோட்ட வேலைகளை பார்ப்பார். நானும் அவரும் மட்டுமே அந்த பெரிய வீட்டிலிருந்து வந்தோம். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. வீட்டில் வேலை செய்பவர்கள் என்றால் எனக்கு முன்பும் அனுபவம் உண்டு. ஆனால் அப்பா இவ்வளவு நம்பிக்கையாக யாரையும் விட்டுச் சென்றதில்லை. அது எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது. கார்த்திக். மர்ம மனிதர் கார்த்திக் பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. அவர் மிகவும் இரகசியமானவர். தேவைக்கு மேல் பேச மாட்டார். நான் கேள்வி கேட்டாலும் மிக சுருக்கமாக பதில் சொல்வார். அவரின் இந்த பண்பு எனக்கு முதலில் எரிச்சலை கொடுத்தது. ஆனால் பின்னர் அதுவே என்னை அவர் பக்கம் ஈர்க்கும் காரணியாக மாறியது. ஒரு நாள் மதியம் நான் சமையலறைக்கு சென்றேன். கார்த்திக் அங்கு மளிகை பொருட்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார். நான் எதிர்பாராத விதமாக உள்ளே நுழைந்தபோது அவர் திடுக்கிட்டு திரும்பினார். அவரின் கண்களில் ஒரு விதமான பதற்றம் தென்பட்டது. என்னங்க, நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டேன். இல்லைம்மா, நீங்க சொல்லிட்டு வரலையே, அதான் என்று பாதியில் நிறுத்தினார். இது என் வீடு, நான் எப்ப வேணும்னாலும் வரலாம்ல. நான் சற்று கோபமாக கேட்டேன். நிச்சயமாக, நான் அப்படி எதுவும் சொல்லலையே என்று பணிவாக பதிலளித்தார். அவரின் இந்த பணிவான பதில் எனக்கு வினோதமான உணர்வை கொடுத்தது. ஏன் இவர் இவ்வளவு ஒதுங்கியிருக்கிறார்? என்னை பார்த்து பயப்படுகிறாரா? அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? எனது சந்தேகங்கள் நாட்கள் நகர கார்த்திக் மீதான எனது கவனம் அதிகரித்தது. அவர் எப்படி வாழ்கிறார், என்ன செய்கிறார், ஏன் இவ்வளவு இரகசியமாக இருக்கிறார் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஒருமுறை அவரின் அறை பக்கம் சென்றேன். கதவு மூடப்பட்டிருந்தது. உள்ளே என்ன இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆவல். ஆனால் அப்போதே எனக்கு ஒரு எண்ணம் ஓடியது. நான் ஏன் இவர் பின்னால் போக வேண்டும்? இது தவறு இல்லையா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு இரவு நான் தூங்க முடியாமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். திடீரென ஏதோ சத்தம் கேட்டது. பயத்துடன் எழுந்து உட்கார்ந்தேன். யாரோ வெளியே நடப்பது போன்ற சத்தம். மெதுவாக எழுந்து கதவை திறந்து பார்த்தேன். இருட்டில் யாரும் தென்படவில்லை. ஆனால் அன்றிரவு நான் கண் விழித்து பார்த்தபோது கார்த்திக் என் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. ஒருவேளை என் கற்பனையாக இருக்கலாம். ஆனால் அதன் பிறகு எனக்கு தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் காலை கார்த்திக்கை பார்த்தபோது அவர் இயல்பாகவே இருந்தார். நான் கேட்டேன், நேற்று இரவு நீங்கள் என் அறை பக்கம் வந்தீர்களா? அவர் சிறிதும் தடுமாறாமல், இல்லைம்மா, நான் நேற்று சீக்கிரமே தூங்கிவிட்டேன் என்றார். அவரின் பதில் மிகவும் இயல்பாக இருந்தது. ஆனால் எனக்கு உள்ளுக்குள் சந்தேகம் வளர்ந்தது. நெருங்க முயற்சி. அடுத்த சில நாட்களில் நான் வேண்டுமென்றே கார்த்திக்குடன் பேச முயற்சித்தேன். காலையில் அவர் சமையல் செய்யும் போது அங்கு சென்று உட்கார்ந்திருப்பேன். மாலையில் தோட்டத்தில் வேலை செய்யும் போது அவருக்கு உதவ முன்வருவேன். உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்குமா என்று ஒரு நாள் கேட்டேன். எனக்கு வேலைனா பிடிக்கும், காலியாக இருக்கிறதை விட ஏதாவது செய்திட்டு இருப்பேன் என்றார். உங்களுக்கு குடும்பம் இருக்கா? அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் மெதுவாக, இப்போ யாரும் இல்லை என்றார். அவரின் குரலில் ஏதோ ஒரு சோகம் தொனித்தது. நான் மேலும் கேட்க விரும்பினேன். ஆனால் அது அவரை புண்படுத்தும் என்று தோன்றியது. அதனால் மௌனமாக இருந்தேன். அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எனக்கு அதிகமானது. யார் இந்த மனிதர்? ஏன் இவ்வளவு தனிமையில் இருக்கிறார்? என் அப்பா இவரை ஏன் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுத்தார்? இப்படி பல கேள்விகள் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. ஒவ்வொரு நாளும் அவரை பார்ப்பது, அவரின் செயல்களை கவனிப்பது எனக்கு ஒரு வழக்கமாக மாறியது. இது சரிதானா? தெரியவில்லை. ஆனால் என் மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கார்த்திக் யார்? அவர் ஏன் இப்படி இரகசியமாக இருக்கிறார்? திவ்யாவின் ஆர்வம் அவளை எங்கு கொண்டு செல்லும்? அடுத்த பாகத்தில் இன்னும் பரபரப்பான திருப்பங்களை பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மௌனமாய் காத்திருக்கும் இரவுகள்.
பாகம் 2. இரவு நிகழ்வுகள். கார்த்திக் மீதான எனது சந்தேகங்கள் தூக்கத்தை கெடுத்தன. ஒவ்வொரிரவும் நான் விழித்து படுத்து அவர் என்ன செய்கிறார் என்று கவனிக்கத் துவங்கினேன். ஒரு வாரம் கழித்து எனது சந்தேகம் உண்மையானது என நிரூபிக்கப்பட்டது. அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு. நள்ளிரவு 2 மணி இருக்கும். திடீரென என் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. நான் மூச்சை அடக்கி படுத்திருந்தேன். யாரோ உள்ளே நுழைந்தார்கள். மெல்லிய வெளிச்சத்தில் அது கார்த்திக் தான் என்பதை அடையாளம் கண்டு கொண்டேன். அவர் மெதுவாக என் படுக்கையை நெருங்கினார். நான் தூங்குவது போல் நடித்தேன். அவர் சில நிமிடங்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் என் போர்வையை சரிசெய்து தலையணையை சரிசெய்து விட்டு மெதுவாக வெளியேறினார். எனக்கு ஒரே குழப்பம். இவர் ஏன் இப்படி செய்கிறார்? என்னை தீங்கு செய்ய நினைத்தால் அதை செய்திருக்க மாட்டாரா? ஆனால் அவர் வேறு எதுவும் செய்யவில்லை. வெறுமனே என்னை பார்த்துவிட்டு சென்றார். அடுத்த நாள் காலை நான் சமையலறைக்கு சென்றபோது கார்த்திக் இயல்பாக காபி செய்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் என்று சிரித்துக்கொண்டே சொன்னேன். குட் மார்னிங் என்று பதில் சொன்னார். அவரின் முகத்தில் எந்தவிதமான மாற்றமும் தென்படவில்லை. நேற்றிரவு நடந்ததாக எந்த அறிகுறியும் இல்லை. எனக்கு கொஞ்சம் கோபமும் வந்தது. இவர் எப்படி இவ்வளவு சாதாரணமாக இருக்க முடியும்? உண்மையை தெரிந்து கொள்ளும் முயற்சி. அன்று மாலை நான் அவரிடம் நேரடியாகவே கேட்க முடிவு செய்தேன். அவர் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். நான் அருகில் சென்று நின்றேன். கார்த்திக், நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்றேன். அவர் தண்ணீர் குழாயை நிறுத்திவிட்டு என்னை பார்த்தார். சொல்லுங்கம்மா என்றார். நேற்று இரவு நீங்கள் என் அறைக்கு வந்தீர்களா? அவரின் முகம் சிறிது வெளுத்தது. ஆனால் உடனே சமாளித்துக் கொண்டு, இல்லையேம்மா, நான் நேற்று நல்லா தூங்கிட்டிருந்தேன் என்றார். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். நான் தூங்குவது போல் நடித்துக் கொண்டுதான் இருந்தேன். நீங்கள் வந்தது எனக்கு தெரியும் என்றேன் நேரடியாக. அவர் அசையாமல் நின்றார். பின்னர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். சரிம்மா, நான் தான் வந்தேன். ஆனால் நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் வெறுமனே. எதற்காக வந்தீர்கள்? நான் குறுக்கிட்டு கேட்டேன். அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் சொன்னார், உங்களுக்கு பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்ய. அவ்வளவுதான். எனக்கு பாதுகாப்பு? இது என் வீடு. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. நீங்கள் ஏன் என்னை உளவு பார்க்கிறீர்கள்? நான் உங்களை உளவு பார்க்கவில்லைம்மா. நான் உங்களை பாதுகாக்கிறேன். உங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறார் என்றார். அப்பாவின் இரகசியம். அவர் சொன்னது எனக்கு புரியவில்லை. என் அப்பா? அவர் என்ன சொன்னார் என்று கேட்டேன். கார்த்திக் ஒரு பெருமூச்சு விட்டார். உங்கள் அப்பா கிளம்பும் முன் என்னை தனியாக அழைத்து சில விஷயங்கள் சொன்னார். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உடனே அவருக்கு தகவல் கொடுக்க வேண்டும். இரவு நேரங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா என்று கவனிக்க வேண்டும். இது என் பொறுப்பு என்றார். ஆபத்து? எனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது? அது எனக்கு சரியாக தெரியாதும்மா. ஆனால் உங்கள் அப்பா மிகவும் கவலையாக இருந்தார். யாரோ உங்களை தொந்தரவு செய்யலாம் அல்லது உங்களை பற்றி ஏதாவது தவறான தகவல்கள் பரப்பலாம் என்றெல்லாம் சொன்னார். அதனால் தான் என்னை உஷாராக இருக்க சொன்னார் என்றார். இது எனக்கு முற்றிலும் புதிய தகவலாக இருந்தது. அப்பா ஏன் இப்படி பயப்படுகிறார்? எனக்கு என்ன ஆபத்து? நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. நீங்கள் எப்போதும் இப்படி இரவில் என் அறைக்கு வருவீர்களா என்று கேட்டேன். ஆமாம்மா, ஒவ்வொரு இரவும் நான் உங்களை சரிபார்த்து விடுவேன். ஆனால் நான் உள்ளே வருவதை நீங்கள் கவனித்ததாக தெரியவில்லை. இப்போதுதான் முதல் முறையாக கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றார். மாறும் உறவு. அன்று முதல் எனக்கும் கார்த்திக்கும் இடையே ஒரு புரிதல் ஏற்பட்டது. அவர் என்னை பாதுகாப்பதற்காகவே அவ்வாறு செய்தார் என்பதை புரிந்து கொண்டேன். அதே சமயம் அவரின் மௌனம், அவரின் கண்களில் தெரியும் அக்கறை, இவையெல்லாம் எனக்கு ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வை கொடுத்தன. ஒரு நாள் மாலை நாங்கள் இருவரும் வராண்டாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். கார்த்திக், உங்களுக்கு என் மேல் ஏன் இவ்வளவு அக்கறை என்று கேட்டேன். அவர் சற்று நேரம் யோசித்தார். எனக்கு சொந்தமாக யாரும் இல்லைம்மா. நான் பல வருடங்களாக தனியாகத்தான் இருக்கிறேன். உங்கள் அப்பா எனக்கு இந்த வேலை கொடுத்தபோது நீங்கள் எனக்கு சொந்தமான ஒருத்தரை போல் தோன்றினீர்கள். உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது, அவ்வளவுதான் என்றார். அவரின் இந்த வார்த்தைகள் என்னை நெகிழ வைத்தன. இவ்வளவு நாட்களாக நான் அவரை சந்தேகப்பட்டதற்காக எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆனால் அதே சமயம் அவர் மீது ஒரு விதமான ஈர்ப்பும் ஏற்பட்டது. அது என்னவென்று என்னால் சரியாக வரையறுக்க முடியவில்லை. நீங்கள் என் குடும்பத்தில் ஒருவரைப் போல என்றேன் நான். அவர் புன்னகைத்தார். அது மிகவும் அரிதாக நான் பார்த்த புன்னகை. அவரின் புன்னகை அவரின் முகத்திற்கு ஒரு புதிய பொலிவை கொடுத்தது. ஆழ்ந்த உரையாடல். அன்றிரவு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். கார்த்திக் தன் கடந்த காலத்தை பற்றி சொன்னார். அவருக்கு ஒரு தங்கை இருந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் அவரை இழந்துவிட்டார். அதன் பிறகு அவர் தனிமையில் வாழ்ந்து வருகிறார். என் தங்கை உங்களைப் போலத்தான் இருந்தாள். அதே வயது, அதே குறும்பு. அவளை இழந்த பிறகு எனக்கு வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால்
இப்போது உங்களை பார்க்கும்போது அவளை பார்ப்பது போல் இருக்கிறது என்றார் கண்கலங்க. நான் அவரின் கையை பிடித்தேன். நான் உங்களுக்கு தங்கையாக இருக்கிறேன் என்றேன். அவர் என்னை ஆச்சரியமாக பார்த்தார். உண்மையாகவா? ஆமாம், எனக்கும் ஒரு அண்ணன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியதுண்டு. நீங்கள் எனக்கு அண்ணனாக இருக்க முடியுமா என்று கேட்டேன். அவர் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் அதே சமயம் ஏதோ ஒரு கவலையும் தெரிந்தது. நான் அதை கவனித்தேன். உங்களுக்கு ஏதாவது கவலையா என்று கேட்டேன். இல்லை இல்லை, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றார். ஆனால் அவரின் குரலில் இருந்த தடுமாற்றம் எனக்கு புரிந்தது. அவர் ஏதோ மறைக்கிறார் என்பது புரிந்தது. ஆனால் அது என்னவென்று எனக்கு அப்போது தெரியவில்லை. நண்பர்களே, திவ்யாவிற்கும் கார்த்திக்கும் இடையே ஒரு புதிய உறவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் கார்த்திக் மறைப்பது என்ன? அவரின் கடந்த காலத்தில் என்ன இருக்கிறது? அப்பா ஏன் திவ்யாவை பற்றி கவலைப்படுகிறார்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அடுத்த பாகத்தில். காத்திருங்கள். மௌனமாய் காத்திருக்கும் இரவுகள் பாகம். அண்ணன் தங்கை உறவு. கார்த்திக்கும் எனக்கும் இடையே புதிய உறவு உருவாகி ஒரு மாதமானது. இப்போது நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களைப் போல இருந்தோம். அவர் எனக்கு அண்ணனாக மாறினார். நான் அவருக்கு தங்கையாக மாறினேன். காலையில் நான் எழுவதற்கு முன்பே அவர் என் அறைக்கு வந்து, எழுந்திரு தங்கச்சி, காலையில் படிப்பு நல்லா வரும் என்று சொல்வார். மாலையில் நான் படிக்கும் போது எனக்கு தேநீர் கொண்டு வந்து தருவார். இரவில் நான் தூங்கும் வரை என்னுடன் இருந்து பின்னர் தனது அறைக்கு செல்வார். அவர் சமைக்கும் உணவு மிகவும் ருசியாக இருக்கும். ஒரு நாள் நான் சமையலறைக்கு சென்று, அண்ணா, நீங்கள் எப்படி இவ்வளவு நல்லா சமைக்கிறீர்கள் என்று கேட்டேன். என் தங்கைக்கு சமைத்துக் கொடுக்க கத்துக்கிட்டேன். அவளுக்கு என் சமையல் ரொம்ப பிடிக்கும் என்றார் சற்று சோகத்துடன். நான் அவரை அணைத்துக் கொண்டேன். நானும் உங்கள் சமையலை ரசிக்கிறேன் அண்ணா என்றேன். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகையில் ஒரு விதமான வேதனையும் இருந்தது. ஆனால் நான் அதை அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அப்பாவின் போன் கால். ஒரு நாள் இரவு அப்பாவிடமிருந்து போன் வந்தது. திவ்யா, எப்படி இருக்கிறாய்? கார்த்திக் சரியாக பார்த்து கொள்கிறானா என்று கேட்டார். ஆமாம் அப்பா, அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு அண்ணன் மாதிரி என்றேன். அண்ணனா? என்ன சொல்கிறாய்? அப்பாவின் குரலில் ஒரு விதமான பதற்றம். அவர் என்னை ரொம்ப பார்த்துக்கிறார் அப்பா, அவரை நான் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்றேன் மகிழ்ச்சியுடன். சில நிமிடங்கள் அப்பா மௌனமாக இருந்தார். பின்னர் மெதுவாக சொன்னார், திவ்யா, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். நான் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து விடுகிறேன். அதுவரை நீ ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி போனை வைத்தார். அப்பாவின் பேச்சில் ஏதோ ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் அது என்னவென்று புரியவில்லை. கார்த்திக்கிடம் இதை பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். இறுதியில் அவரிடம் சொல்ல முடிவு செய்தேன். அண்ணா, அப்பா இன்னும் ஒரு வாரத்தில் வருவதாக சொன்னார் என்றேன். கார்த்திக்கின் முகம் சட்டென்று மாறியது. அவர் என்னை பார்த்தார். உண்மையாகவா? நல்லது நல்லது என்றார். ஆனால் அவரின் குரலில் மகிழ்ச்சி இல்லை. மாறாக ஏதோ ஒரு பயம் இருந்தது. இரவு நிகழ்வுகள். அன்றிரவு நான் தூங்க முயன்றும் தூக்கம் வரவில்லை. அப்பாவின் பேச்சும் கார்த்திக்கின் முகமும் மாறி மாறி மனதில் ஓடின. நள்ளிரவு 1 மணி இருக்கும். திடீரென ஏதோ சத்தம் கேட்டது. எழுந்து பார்த்தேன். கார்த்திக் என் அறைக்குள் நின்று கொண்டிருந்தார். அண்ணா, என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவர் பதில் சொல்லவில்லை. மௌனமாக என்னை பார்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வையில் இதுவரை நான் காணாத ஒரு மாற்றம் இருந்தது. அவரின் கண்களில் ஏதோ ஒரு வெறி இருந்தது. அண்ணா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தேன். அவர் மெதுவாக என்னை நெருங்கினார். திவ்யா, நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றார். அவரின் குரல் நடுங்கியது. என்னண்ணா? நான் பயந்து போனேன். நான் உனக்கு அண்ணன் இல்லை, நான் உன்னை காதலிக்கிறேன் என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் என்னை காதலிக்கிறீர்களா? நான் உங்களை அண்ணா என்று அழைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இப்படி தோன்றியதா? நான் கோபமாக கேட்டேன். மன்னித்து விடு திவ்யா, என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. முதல் நாள் உன்னை பார்த்த போதே எனக்கு பிடித்து விட்டாய். ஆனால் நான் என் உணர்வுகளை அடக்கி வைத்திருந்தேன். நீ என்னை அண்ணா என்று அழைத்த போது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஆனால் உன்னை இழக்க பயந்து அதை ஏற்றுக்கொண்டேன் என்றார். கடந்த காலம், உங்கள் தங்கை கதையெல்லாம் பொய்யா? நான் கண் கலங்க கேட்டேன். இல்லை, அது உண்மைதான். எனக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவள் இறந்த பிறகு நான் மிகவும் தனிமையில் இருந்தேன். உன்னை பார்த்தபோது முதலில் அவளை நினைவுபடுத்தினாய். அதனால்தான் நான் உன்னிடம் நெருங்கினேன். ஆனால் பின்னர் என் உணர்வுகள் மாறின என்றார். எனக்கு புரியவில்லை. நீங்கள் என்னை காதலிப்பதாக சொல்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு தங்கை போலத்தான் இருந்தேன் என்றேன். எனக்கு தெரியும், அதுதான் என்னை வேதனைப்படுத்துகிறது. உனக்கு நான் அண்ணன் மட்டுமே. ஆனால் என்னால் என் உணர்வுகளை மாற்ற முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் நான் உன்னை பார்க்க வந்தேன். நீ தூங்கும் போது உன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன்.
நீ என்னை அண்ணா என்று அழைக்கும் போதெல்லாம் என் மனம் உடைந்தது என்றார். நான் அழ ஆரம்பித்தேன். நீங்கள் ஏன் இதை இப்போது சொல்கிறீர்கள்? நாங்கள் எவ்வளவு அழகாக இருந்தோம் என்றேன். உன் அப்பா வரப்போகிறார். அவர் வந்த பிறகு என்னால் உன்னிடம் பேச முடியாது. அதனால் இப்போதே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்னை மன்னித்து விடு திவ்யா என்று சொல்லி அவர் அறையை விட்டு வெளியேறினார். குழப்பமான மனநிலை அவர் சென்ற பிறகு என்னால் தூங்க முடியவில்லை. பல கேள்விகள் என் மனதில் ஓடின. கார்த்திக் என்னை உண்மையாக காதலிக்கிறாரா அல்லது இது அவரின் தனிமையின் வெளிப்பாடா? நான் அவரை எப்படி பார்க்க வேண்டும்? நமக்குள்ளிருந்த அண்ணன் தங்கை உறவு இப்போது என்ன ஆகும்? அடுத்த நாள் காலை நான் சமையலறைக்கு செல்லவில்லை. கார்த்திக்கும் என்னை தேடி வரவில்லை. மதியம் வரை நானும் அவரும் சந்திக்கவில்லை. மாலையில் நான் வராண்டாவில் உட்கார்ந்திருந்தேன். கார்த்திக் அங்கு வந்தார். அவரின் கண்கள் சிவந்திருந்தன. அவர் இரவு முழுவதும் தூங்கவில்லை என்பது புரிந்தது. திவ்யா, நேற்று இரவு நான் சொன்னதை மறந்துவிடு. நான் தவறு செய்துவிட்டேன் என்றார். மறக்க முடியுமா அண்ணா? நீங்கள் சொன்ன வார்த்தைகளை என்னால் மறக்க முடியுமா என்றேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல். நான் இந்த வீட்டை விட்டு போய்விடுகிறேன். உன் அப்பா வரும் முன் நான் கிளம்பி விடுகிறேன் என்றார். நான் அவரை பார்த்தேன். நீங்கள் போக வேண்டாம். நாம் முன்பு போலவே இருப்போம் என்றேன். முடியுமா திவ்யா? உன்னால் என்னை முன்பு போல அண்ணாவாக பார்க்க முடியுமா? அவர் கேட்டார். நான் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் எனக்கும் அது தெரியவில்லை. நம் உறவில் ஒரு விரிசல் விழுந்துவிட்டது. அதை சரி செய்ய முடியுமா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது. நண்பர்களே, கார்த்திக் தன் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தி விட்டார். திவ்யா என்ன முடிவு எடுப்பார்? அவர்களின் உறவு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புமா? அப்பா வரும்போது என்ன நடக்கும்? அடுத்த பாகத்தில் இந்த கேள்விகளுக்கான பதில்களை காணலாம். கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மௌனமாய் காத்திருக்கும் இரவுகள். பாகம் 4. மனதின் போராட்டம். கார்த்திக் தனது உணர்வுகளை வெளிப்படுத்திய பிறகு எங்களுக்குள் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை உருவானது. நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவரையொருவர் சந்திப்பதை தவிர்த்தோம். அவர் காலையில் என் அறைக்கு வந்து எழுப்புவதை நிறுத்திவிட்டார். நானும் சமையல் அறைக்கு செல்வதை குறைத்து கொண்டேன். ஆனால் இந்த தவிர்ப்பு எனக்கு மேலும் வேதனையை கொடுத்தது. அவர் இல்லாமல் அந்த வீடு வெறிச்சோடி இருந்தது. காலை தேநீர், மாலை பேச்சு, இரவு உணவு என்று எங்கள் வழக்கங்கள் எல்லாம் நின்று போயின. 3வது நாள் இரவு என்னால் தாங்க முடியவில்லை. நேராக அவர் அறைக்கு சென்றேன். கதவை தட்டினேன். அவர் திறந்தார். அவரின் முகம் பார்ப்பதற்கு மிகவும் சோர்வாக இருந்தது. திவ்யா, ஏன் வந்தாய் என்றார் மெதுவாக. நம்மால் இப்படி தொடர முடியாது. நாம் பேச வேண்டும் என்றேன். நாங்கள் வராண்டாவில் அமர்ந்தோம். இரவு நேரம். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. சுற்றிலும் அமைதி. ஆனால் எங்கள் மனதில் புயல். அண்ணா, கார்த்திக், நான் உங்களை என்னவென்று அழைப்பது என்று கேட்டேன். எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக்கொள். நான் உனக்கு எதுவும் சொல்லும் நிலையில் இல்லை என்றார். உணர்வுகளின் புரிதல். நீங்கள் சொன்னது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதே சமயம் நான் ஏதோ ஒரு விதத்தில் அதை எதிர்பார்த்தேன் என்றேன். அவர் என்னை ஆச்சரியமாக பார்த்தார். என்ன சொல்கிறாய்? நீங்கள் என்னை பார்க்கும் விதம், உங்கள் பார்வை, உங்கள் பேச்சு, இவையெல்லாம் ஒரு அண்ணன் தங்கையிடம் வைக்கும் பார்வை போல இல்லை. நான் அதை உணர்ந்திருந்தேன். ஆனால் அதை ஒப்புக்கொள்ள பயந்தேன் என்றேன். அவர் மௌனமாக இருந்தார். நான் தொடர்ந்தேன். நான் உங்களை அண்ணா என்று அழைத்தபோது அது எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஏனென்றால் அது எங்கள் உறவுக்கு ஒரு வரையறையை கொடுத்தது. ஆனால் இப்போது அந்த வரையறை உடைந்துவிட்டது என்றேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? அவர் கேட்டார். எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நீங்கள் இல்லாமல் இந்த வீடு வெறுமையாக இருக்கிறது என்றேன். அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். திவ்யா, நான் உன்னிடம் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நான் என் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன். நாம் முன்பு போலவே இருப்போம் என்றார். முடியுமா? நான் கேட்டேன். முயற்சி செய்கிறேன் என்றார். அப்பா வருகை. 4 நாட்கள் கழித்து அப்பா வந்து சேர்ந்தார். நான் அவரை விமான நிலையத்தில் சந்தித்தேன். அவர் என்னை கட்டி அணைத்துக் கொண்டார். என் கண்ணு, எப்படி இருக்கிறாய் என்றார். நல்லா இருக்கேன் அப்பா என்றேன். ஆனால் என் மனதில் ஏதோ ஒரு கணம் இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் அப்பா கார்த்திக்கை பார்த்தார். இருவரும் பார்வையால் பேசிக்கொண்டனர். அப்பாவின் முகத்தில் தீவிரமான பார்வை இருந்தது. கார்த்திக், நீ உள்ளே வா. திவ்யாவிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும் என்றார். நாங்கள் மூவரும் ஹாலில் அமர்ந்தோம். அப்பா ஆரம்பித்தார். திவ்யா, நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நீ அதை கேட்டு அதிர்ச்சி அடையலாம். ஆனால் இது உண்மை என்றார். எனக்கு பதட்டமாக இருந்தது. சொல்லுங்க அப்பா என்றேன். கார்த்திக் உனக்கு அண்ணன் இல்லை, அவன் உன் அப்பா என்றார் அப்பா. நான் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனேன். என்ன சொல்கிறீர்கள்? நான் தழுதழுத்தது. அதிர்ச்சியூட்டும் உண்மை, நான் உன் அப்பா இல்லை, கார்த்திக் தான் உன் உண்மையான அப்பா என்றார். நான் கார்த்திக்கை பார்த்தேன். அவர் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தார்.
இது உண்மையா என்று கேட்டேன். கார்த்திக் மெதுவாக தலை நிமிர்ந்தார். அவரின் கண்களில் கண்ணீர். ஆமாம் திவ்யா, நான் தான் உன் அப்பா என்றார். ஆனால் எப்படி? ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் குழப்பத்துடன் கேட்டேன். அப்பா, இப்போது அவரை வளர்ப்பு தந்தை என்று அழைக்க வேண்டும், அவர் சொல்ல ஆரம்பித்தார். திவ்யா, கேள். உன் அம்மாவும் கார்த்திகும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். உன் அம்மா கர்ப்பமாக இருந்தபோது ஒரு விபத்தில்